இந்த வீடியோவில் we are going to understand the complete life cycle of a support ticket. ஒரு கஸ்டமர் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணுறதுலேருந்து அந்த டிக்கெட் ஃபைனலி க்ளோஸ் பண்ணுறது வரைக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா திஸ் இஸ் த ஒன் ப்ராசஸ் யூ வில் ஃபாலோ ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே. இந்த வீடியோவோட எண்டில் you'll know not only the different stages of a ticket but also one common mistake that freshers make. இமேஜின் பண்ணுங்க, மார்னிங் ஆஃபீஸ்க்கு வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணுறீங்க. சப்போர்ட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறப்போ 10 நியூ டிக்கெட்ஸ் வெயிட்டிங். ஒரு கஸ்டமர் லாகின் பண்ண முடியல, இன்னொருத்தருக்கு இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, வேற ஒருத்தர் ரிப்போர்ட்ஸ் லோட் ஆகலைன்னு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ரேண்டமாக ஒரு டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? யூஸ்வலி இல்லை. பிகாஸ் எவ்ரி சப்போர்ட் டிக்கெட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் இருக்கும். அதுதான் கஸ்டமர் சப்போர்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் கஸ்டமருக்கும் கிளாரிட்டி இருக்கும், சப்போர்ட் டீமுக்கும் ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி, மேனேஜ்மெண்ட்க்கு ப்ராக்ரஸ் தெரியும். ஸோ இப்போ டிக்கெட் ஜேர்னியை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்டெப் 1, டிக்கெட் ரைஸ்ட். எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஹியர். கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அவர் இமெயில் அனுப்பலாம், ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லை சப்போர்ட் போர்ட்டலில் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கஸ்டமர் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், சார் என்னால் லாகின் பண்ண முடியல, இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆகலை, அப்ளிகேஷன் ஸ்லோவாக இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 2, டிக்கெட் லாக். கஸ்டமர் சொன்ன ப்ராப்ளம் இப்போவே சப்போர்ட் சிஸ்டமில் ரெக்கார்ட் பண்ணுங்க. யூஸ்வலி டிக்கெட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், டிக்கெட் 10425. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபியூச்சரில் கஸ்டமர் கால் பண்ணுறப்போ சார் உங்கள் டிக்கெட் நம்பர் என்ன அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சப்போர்ட் ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ண முடியும். டீம் மெம்பர்ஸ்க்கும் ட்ராக்கிங் ரொம்ப ஈஸி. டிக்கெட் லாக் பண்ணாமல் ஃபோனில் பேசி சால்வ் பண்ணிட்டா லேட்டர் கன்ஃபியூஷன் வரும். அதனால ஆல்மோஸ்ட் எல்லா ஐடி கம்பெனிஸும் டிக்கெட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப் 3, ப்ரையாரிட்டி டிசைட் பண்ணுவாங்க. எல்லா டிக்கெட்ஸும் சேம் ப்ரையாரிட்டி இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இமேஜின் பண்ணுங்க, ஒரு கஸ்டமர் சார் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கஸ்டமர் என்டையர் கம்பெனியால் லாகின் பண்ணவே முடியல. இது 2 இஷ்யூவும் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் இம்பேக்ட் சேமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. அதனால சப்போர்ட் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் இவாலுவேட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தட் ப்ரையாரிட்டிஸ் செட் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல், ஹை, மீடியம், லோ, இந்த மாதிரி. பிஸ்னஸோட இம்பேக்ட் அதிகமாக இருந்தால் ப்ரையாரிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸ்டெப் 4, டிக்கெட் அசைன்ட். நெக்ஸ்ட், இந்த இஷ்யூவை கரெக்டான பர்சனுக்கு அசைன் பண்ணுறது. லாகின் இஷ்யூனா ஆத்தென்டிகேஷன் டீம், பில்லிங் இஷ்யூனா பில்லிங் டீம், டெக்னிக்கல் பக்னா டெவலப்பருக்கு, கான்ஃபிகரேஷன் இஷ்யூனா சப்போர்ட் இன்ஜினியர். எல்லா டிக்கெட்டும் சப்போர்ட் இன்ஜினியர் மட்டுமே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. கம்பெனி சைஸ் பொறுத்து ஸ்பெஷலைஸ்ட் டீம்ஸ் இருக்கலாம். கரெக்ட் அசைன்மெண்ட்னா சொல்யூஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். 5, இன்வெஸ்டிகேஷன். இதுதான் ஆக்சுவல் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டேஜ். சப்போர்ட் இன்ஜினியர் கஸ்டமர் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இஷ்யூஸ் ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, லாக்ஸ் செக் பண்ணுவாங்க, ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருந்தால் அதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் கஸ்டமர் கிட்ட ரிமோட் செஷன் கூட ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு குட் இன்ஜினியர் அசம்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்க, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட கோல் என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸை கெஸ் பண்ணக்கூடாது, ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு நல்ல சப்போர்ட் இன்ஜினியர் அசம்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்க, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் 6, ரெசல்யூஷன் ஆர் ஒர்க் அரவுண்ட். ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டா நெக்ஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம ஒரு பெர்மனன்ட் ஃபிக்ஸ் கொடுத்துடலாம், சில இஷ்யூஸ்க்கு டெம்பரரி ஒர்க் அரவுண்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சாஃப்ட்வேர் அப்டேட் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஒரு டெம்பரரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நம்ம மெயின் அப்ஜெக்டிவ் கஸ்டமர் ஒர்க் ஸ்டாப் ஆகாம பாத்துக்கிறது தான். கஸ்டமர் கன்ஃபர்மேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாரும் ஸ்கிப் பண்ற ஸ்டேஜும் இதுதான். சப்போர்ட் இன்ஜினியர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, எவ்ரிதிங் ஓகே, உடனே டிக்கெட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இது கரெக்ட் ப்ராசஸ் இல்லை. பிகாஸ் சப்போர்ட் இன்ஜினியருக்கு ஒர்க் ஆகுதுன்னா கஸ்டமருக்கு ஒர்க் ஆகணும்னு கேரண்டி இல்லை. கஸ்டமர் ஆக்சுவல் என்விரான்மெண்ட்ல வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். சப்போர்ட் இன்ஜினியர் சிம்பிளி கேட்கணும், சார் நீங்க ஒன்ஸ் செக் பண்ணுங்க, இப்போ இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சா? கஸ்டமர் எஸ் இப்போ ஒர்க் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணினாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் பண்ணணும். கஸ்டமர் கன்ஃபர்மேஷன் இல்லாம டிக்கெட் க்ளோஸ் பண்றது ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் இல்லை. 8, டிக்கெட் க்ளோஸ்ட். கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சுன்னு, அப்போதான் இந்த டிக்கெட் அஃபிஷியலி க்ளோஸ்ட். சப்போர்ட் லைஃப் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகும்.
சம்டைம்ஸ் கம்பெனிஸ் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ரேட்டிங் கொடுங்க. இந்த ஃபீட்பேக் ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ CSAT, NPS மாதிரி ஸ்கோர்ஸ் கால்குலேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே நம்ம வீடியோ சீரீஸ்ல லேட்டரா அப்லோட் பண்ணுவோம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ குவிக் ரீகேப். ஸோ இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்? டிக்கெட் கஸ்டமர் இஷ்யூ ரிப்போர்ட் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். டிக்கெட் சிஸ்டம்ல லாக் பண்ணுவாங்க, ப்ரையாரிட்டி டிசைட் பண்ணுவாங்க, கரெக்ட் டீமுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சது ரெசல்யூஷன் ஆர் ஒர்க் அரவுண்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஆஃப்டர் கஸ்டமர் கன்ஃபர்மேஷன் டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ரிமெம்பர், சப்போர்ட் இன்ஜினியருக்கு டிக்கெட் க்ளோஸ் பண்றது சக்சஸ் இல்லை, கஸ்டமர் ப்ராப்ளம் சால்வ் ஆகுறது தான் ரியல் சக்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. டிக்கெட் லைஃப் சைக்கிள்ல உங்க ஒப்பீனியன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் எது? இன்வெஸ்டிகேஷனா, கஸ்டமர் கன்ஃபர்மேஷனா, இல்ல கம்யூனிகேஷனா? சாஃப்ட்வேர் சப்போர்ட் கரியர் பத்தி இப்படி ப்ராக்டிக்கலா கத்துக்க ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.